யாரை யோசிச்சு வச்சிங்க நடிக்க வைக்கணும் அப்படின்ற இந்த கதை? தம்பி விஜய்கிட்ட பேசணும். இன்னும் எங்கே கொண்டு போய் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுருவாரோன்னு பயந்துட்டான். ரொம்ப வேலை வாங்கிடுவாரோன்னு. தவறு நடந்துச்சு, ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் Seeman 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by V-Care Hair and Skin Clinic, powered by Lexka Holidays. பகலவன் படத்தை தான் பண்ணணும்னு சொல்லி பேசி ரொம்ப எமோஷனலாக முடிவு பண்ணி நாங்கள் போன போது அதை பல தருணங்கள் பல பேர் கேட்டு பார்த்துட்டாங்க. அந்த கதையை கொடுக்க சொல்லி கதையை மட்டும் கொடுக்க முடியாதுன்ட்டார். இன்னும் 30,000 ரூபா கொடுத்து விடுங்க, உப்பு கறி வாங்கணும்னாரு. அடுத்த மாதம் தானே தம்பி ஷூட்டிங்கு, இப்போ எதுக்கு உப்பு கறினேன்? இல்லை அது ஒரு 5 ஆடு வாங்கி வெட்டி காய வச்சு கொண்டாந்து உப்பு கறி வச்சா தான் ஷூட்டிங் நடக்கும்னார். அந்த சாப்பிட்டாங்களான்ற அக்கறை நான் என் வாழ்க்கையில் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் நான் சீமான்ட்ட தான் பார்த்தேன். இந்த படம் சரியாக இல்லை என்றால் கூட சீமானுடைய அன்பு கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கூட எங்கள் அண்ணனை பார்க்கும்போது எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி எப்பவுமே வரும். மாதவன் தம்பி படத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். அவர் இந்த கதை கேட்டு அண்ணன் மறுபடியும் நீ கஷ்டப்படுத்த புரியலாம்னு. இல்லைப்பா அது பண்ணிடலாம்னு. எனக்கு இந்த பகலவன் எப்போ வேணாலும் நடிக்கலாம். அது தமிழில் எடுக்கிறது அவ்வளோ சிக்கலாயிடுச்சு. ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அன்பை கூட தன் தாய்மொழியில் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன போ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பு தம்பி சீமானுக்கான விழா ஒரு உணர்ச்சிபூர்வமான விழாவாக இது போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருடைய பாசத்தை காமிச்சிட்டு இருக்கிறோம். பிகைன் வுட்ஸ் விழா எடுத்தால் விழாவுக்கு வர்றவங்களுக்கு பெருமையாக இருக்கும். இப்படி ஒரு விழா எடுத்ததுனால இது பிகைன் வுட்ஸ்க்கு பெருமை. ஏன்னா சீமானுக்கு அவ்வளவு தகுதிகளும் இருக்குது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கான ஒரு விழா அது. தம்பி சீமான் எடுத்த படங்கள் எனக்கு மிகவும் நெஞ்சை பாதித்த படம் பாஞ்சாலங்குறிச்சி. ஒரு மிக அற்புதமான படம். அந்த மாதிரி ஒரு வசனங்கள், அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படம் அது. அதுக்கு பிறகு தம்பி 2 படங்கள்லையும் நான் பார்த்து பெரிய ரசிகனாக இருந்தபோது தான் அவரை வைத்து ஒரு படம் இயக்கும் வாய்ப்பு நண்பர் அதிகமான அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த படம் அந்த அவரே பல மேடல் சொன்ன மாதிரி அந்த படம் சரியாக இல்லை என்றால் கூட அந்த படத்தினாலே நம்ம கிடைத்த நட்பும் அந்த இனிய நினைவுகளும் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்றைக்கும் நான் என்று ஆரத்தழுவுகிற நட்புக்கு காரணம் அந்த படம். அந்த படத்தில் என்ன வந்தாலும் போனாலும் அதை தவிர சீமானுடைய அன்பு கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பட ஷூட்டிங்கில் சீமான் காட்டிய அன்பு, அந்த தொழில் நேர்த்தி. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே முதல்ல அண்ணன் ஒரு 30,000 ரூபா கொடுத்து விடுங்க, உப்பு கறி வாங்கணும்னாரு. அடுத்த மாதம் தானே தம்பி ஷூட்டிங்கு, இப்போ எதுக்கு உப்பு கறினேன்? இல்லை அது ஒரு 5 ஆடு வாங்கி வெட்டி காய வச்சு கொண்டாந்து உப்பு கறி வச்சா தான் ஷூட்டிங் நடக்கும்னார். அந்த ஒரு 4-5 டின்னில் கொண்டாந்து நாகேந்திரன் கொண்டாந்து வச்சுருவான் உப்பு கறியை. தினம் காலையில் இருந்துச்சுன்னா அந்த பழைய சோறு உப்பு கறி அது தனியாலாம் சாப்பிட்றதுக்கு இல்லை, மொத்த பேருக்கும் போட்டு மொத்த பேரும் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டாங்களான்ற அக்கறை நான் என் வாழ்க்கையில் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் நான் சீமான்ட்ட தான் பார்த்தேன். அந்த சாப்பிட வைக்கிறதுன்றது இந்த சினிமாவில் 2 பேர் கண்டிப்பாக அது கேப்டனும் சீமானும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நினைவுகள் அவர் கூட உண்டு எனக்கு. தம்பிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பகலவன் படத்தை தான் பண்ணணும்னு சொல்லி பேசி ரொம்ப எமோஷனலாக முடிவு பண்ணி நாங்கள் போன போது எங்கள் ஹீரோன் அதுக்கான ஃபிட்னஸில் இல்லை, எனக்கு ஒரு சாதாரண கதை கொடுங்கன்னு தான் அந்த வண்டி ரூட்டு மாறிச்சு. அந்த கதையை மட்டும் பண்ணியிருந்தால் அது அன்றைக்கி ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த வரலாறு காத்துக்கிட்டே இருக்குது தம்பி. அந்த பகலவன் படத்தை நீங்கள் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி முழுமையாக மாற்றி எழுதி அது எனக்கே நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை அது. அதை பல தருணங்கள் பல பேர் கேட்டு பார்த்துட்டாங்க அந்த கதையை கொடுக்க சொல்லி. அவர் இவ்வளோ வேலைக்கு நடுவில் அந்த கதையை மட்டும் கொடுக்க முடியாதுன்ட்டார். எவ்வளோ பெரிய ஆஃபர் இருந்தது, ஆனால் கொடுக்கல கதையை. அதாவது இதில் இன்னும் கூட எங்கள் அண்ணனை பார்க்கும்போது எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி எப்பவுமே வரும். இந்த தம்பிக்கு அப்புறம் பகலவன் படம் வந்திருந்தால் அது என்னுடைய பயணமே வேறு மாதிரி திரும்பி இருந்திருக்கும். அது மாதவன் தம்பி படத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன். அவர் கண்ணை இமைக்காமல் நடித்து அவர் இமைக்காமல் நடிக்கணும். அவர் வரும்போது ஒரு புயல் போல் இருக்கணுங்கிறதுக்காக வரும்போதெல்லாம் காற்று போட்டு இந்த கதை கேட்டு அண்ணன் மறுபடியும் நீ கஷ்டப்படுத்த புரியலாம்னு. இல்லைப்பா அது பண்ணிடலாம்னு. எனக்கு இந்த பகலவன் எப்போ வேணாலும் நடிக்கலாம், என் வயசு போகிறதுக்குள்ளே ஒரு காதல் கதை எடுங்கன்னு சொல்லி இந்த கதை எடுத்தோம். நல்லதாக இருந்தது. அது என்னன்னு தெரியல, தூய தமிழ்லேயே உரையாடல் இருந்தது. அது தமிழில் எடுக்கிறது அவ்வளோ சிக்கலாயிடுச்சு. விமர்சனங்கள் எழுதியிருந்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு நினைவு இருக்குன்னு. ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது
நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. நான் போய் எங்கள் அண்ணன் காசியானந்தன்ட்ட சொன்னேன், இப்படி இப்படி எழுதியிருக்காங்களே, அன்பை கூட தன் தாய்மொழியில் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன போ அப்படின்ட்டாவில். அப்போ நான் என்னால் எங்கள் அண்ணனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதை எந்த வழியிலும் ஈடுகட்டணும்னா நான் மறுபடியும் அவருக்கு படம் இயக்கித்தான். என்ன பணியில் இருந்தாலும் அதையே பகலவனை எடுத்து, அன்னைக்கு நாங்கள் நடிக்க வைக்க நினச்ச நடிகர்கள்லாம் இப்போ இல்லை, ஆனாலும் அதுக்குன்னு ஒரு நடிகன் வருவான். நாங்கள் சிறப்பாக அந்த படத்தை இன்னைக்கு நீங்கள் இயக்குறேன்னு சொல்லுங்கள், எல்லோரும் வருவாங்க. ஆமாம், நான் இயக்கி எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பேன். அது ஒரு நல்ல படம். அதையும் விடவும் நல்ல கதைகள் என்கிட்ட இருக்குன்னு. நேரம் இல்லை, அவ்வளோதான், நேரம் இல்லை. இப்போ நடிக்க கூப்பிட்டா ஒரு 5 நாள் கேட்குறாங்க, இயக்கன்னா குறைஞ்சது 90 நாள் ஆகும். இப்போ ஒவ்வொரு நொடியும் எனக்கு இடைவெளி. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, நான் யாரை யோசிச்சு வச்சிங்க நடிக்க வைக்கணும் அப்படின்ற இந்த கதைக்கு? இல்லை, அந்த கதைக்கு முதல்ல நம்ம சூர்யா பேசணும், தம்பி விஜய்கிட்ட பேசணும், தம்பி விக்ரம்கிட்ட பேசணும். விக்ரமுக்கு 3-4 கதை சொன்னேன், வரிசையாக சொன்னேன். அவர் முதல்ல இந்த பகலவன் அப்புறம் எடுப்போம், குட்டிமணின்னு ஒரு கதை சொன்னேன், அதை முதல்ல எடுப்போம்ட்டாப்புல. அப்போ அதுக்கு போய் அப்போ இதை அது இப்படி தள்ளிடுச்சு. அப்புறம் அந்த கதையை எங்கள் அண்ணனுக்கு எடுக்கலான்னு பேசணும். இந்த பகலவனை மாதவனே நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அவர் தம்பியே நடிச்சிட்டார். இது அவருக்கு கொஞ்சம் மறுபடியும் அண்ணன் எங்கே கொண்டு போய் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுருவாரோன்னு பயந்துட்டார். ரொம்ப வேலை வாங்கிடுவாரோன்னு தவறு நடந்துச்சு, ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. இப்போ விக்ரம் நடிக்கலைன்னா எங்கள் மகன் துருவு கூட நடிக்கலாம். ஓ இல்லை, இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு படம் இயக்கணும் நேரம் கிடைக்கக்கூடாது. ஒரு வேளை காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தா அப்போ அந்த படத்தை பண்ணிடுறேன். இல்லை, நீங்கள் என்ன ஆனாலும் இயக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. புரியுதுண்ணா. முதலமைச்சராக இருந்தாலும் விவசாயம் பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கலாம், திரைப்படம் எடுக்கலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கான அதை தம்பி செய்யும் பொழுது தமிழ் சினிமாவின் ஒரு சாதனை படமாக அது இருக்கும். சூர சம்ஹாரம்னா என்ன? ஒரு வதம் எடுக்கிற மாதிரி. அதுக்கு தான் கடவுள் இருக்கு. சூர சம்ஹாரத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏன்டா சீனா, என்னை சீனான்னு கூப்பிடுவார். நம்ம ஒரு நாள் தானே போகிறோம், எதுக்கு இம்பிட்டு துணி எடுக்கிறேன்னு கேட்பார். ஒரு நாள் போகிறதுக்கு 5 நாள் துணி நான் எடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே எப்போ வேணாலும் நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். எந்த அரசியல் பின்பலமும் கிடையாது, அடுத்த வேலை சோத்துக்கும் வழி இல்லை, விரிச்சு படுத்தது பாய். அந்த சூழ்நிலையில் எங்கே போகிறாரு திடீர்னு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளையே காணோம். தம்பி என்ன சொல்லிட்டாப்புல, டிஸ்கஷன் போயிட்டாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் இலங்கைக்கு போனது. 2 சிங்கங்கள் சந்திக்கும் போது, 2 சிறுத்தைகள் சந்திக்கும் போது தள்ளி நின்று பார்த்த அணில் குஞ்சுகள் நாங்கள். படம் ஷூட்டிங் நடக்கும்போதே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. அப்போ கூட அது எல்லாரும் சொன்னாங்க, சீமானுக்கு பதில் வேற யாராவது போட்டு எடுத்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவருடைய ஒவ்வொரு உரையையும் இந்த உலகத்துக்கு சொன்னால் போரே இருக்காது. எப்போ வேணாலும் ஒரு அரெஸ்ட் ஆயிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு நான் 10 நாளைக்கு துணி எடுத்துக்கிட்டு தான் பின்னாடியே போயிருக்கேன் இது வரைக்கும். வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Air and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.